ஷேர் மார்க்கெட். ஒரு கம்பெனி வந்து தாங்களை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்கள வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க லிஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்க கம்பெனியோட ஷேரை நம்ம பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்ஷியலாக ஓனர்ஷிப் ரைட்ஸ் கூட நமக்கு இருக்குது இந்த ஷேர் வாங்குறது மூலயமா. இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாங் டேர்மாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஷார்ட் டேர்மாகவும் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நாள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே, ஒரு நாளே வாங்கிட்டு ஒரு நாளே சேல் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் வந்தோடனே நம்மளுக்கு அது வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரி. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் நிறைய லாஸஸாகவும் வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி ப்ராஃபிட் வரவும் ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி வாங்க, இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல், நான் கிருஷ்ணன். இப்போ அவங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி இப்போ ஷேர் மார்க்கெட்டோட வரலாறு இந்தியாவில் முதல்ல பார்ப்போம். இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து 18th செஞ்சுரியில் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது மும்பை நகரத்தில் டவுன் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க தலால் ஸ்ட்ரீட் பகுதியில் நிறையா புரோக்கர்ஸ் வந்து ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து காட்டனை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் லேட்டராக அந்த குரூப் வந்து ஒன்றா சேர்ந்து 1875ல் நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது மூலிமா எல்லா செக்டாரில் இருக்க கம்பெனியுமே அந்த அவங்க லிஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ரோத்துக்காக அவங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 1986 பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு சென்செக்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதில் டாப் 30 கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணுறாங்க, லார்ஜஸ்ட்டும் அப்புறம் மோஸ்ட் கேபிட்டலைஸ்டும் ஸ்டாக்ஸும். இது மூலயமா அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுன்றதுக்காக தான். இப்போ மின் 1990 பொறுத்த வரைக்குமே இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிசிக்கலாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபிசிக்கலாக பேப்பரில் தான் டிரான்சாக்ஷனும் ட்ரேடிங்லாம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அந்த டெலிவரி வந்து தப்பான ஆளுக்கும் போய் சேர ஆரம்பிச்சுது. அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் 1 month டைம் ஆச்சு. ஸோ இதில் நிறையா லூப் ஹோல்ஸ் இருக்கிறனால ட்ரேடர்ஸ்க்கும் சரியான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு. அப்புறம் 1992 அப்போ மார்க்கெட் வந்து டோட்டலாக விழுந்துருச்சு. அந்த டைமில் தான் ஒன்று ரியலைஸ் பண்ணுறாங்க, இப்போ மட்டும் ட்ரேடிங் வந்து நம்ம ஆன்லைன் எலக்ட்ரானிக் மீடியாவில் கொண்டு போயிருந்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படாது அப்படின்னு. இப்போ ஃபிசிக்கலாக இருக்கனால பேப்பர் ஒர்க் நிறையாவும் இருந்துச்சு. அப்புறம் டெலிவரியும் வந்து தப்பான பர்சன்ஸ் போய் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன் வந்து 1 monthக்குலாம் நீடிச்சுது. இப்போ எலக்ட்ரானிக்கில் கொண்டு போனால் அது ரொம்ப ஷார்ட் டைம்லேயே கம்ப்ளீட் பண்ணான்னு ரிலைஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் என்எஸ்சின்னு ஒன்று கொண்டு வராங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஸ்க்ரீன் பேஸ்டு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் 1992ல் சேம் இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அது ஆப்ரேஷனுக்கு வந்து 1994ல் தான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு லேட்டராக பிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆன்லைன் ட்ரேடிங், அது வந்து 1995ல் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம பிஎஸ்சியில் டாப் 30 கம்பெனிஸ் அதை வச்சு மார்க்கெட் பிரேக் பண்ணுறோம், அது வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ். இது மூலிமா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பற்றி பார்ப்போம். இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஏதாச்சும் வாங்கணும்னா மார்க்கெட் போவோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லோடு இறங்குது, ஃபஸ்ட்டு அது 10 days வச்சுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் லோடு இறங்குறப்ப ஒரு மார்க்கெட்டில் 5000 கிலோ வந்து வெங்காயம் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கடைசி 10வது நாள் வந்து அந்த வெங்காயம் வந்து வெறும் 50 கிலோ தான் இருக்குது. அப்போ வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் டிமாண்ட் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தோட ப்ரைஸ் வந்து அதிகமாக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு டே வந்து வெங்காயம் வந்து 30 ரூபா 40 ரூபா விற்றாங்கன்னா அந்த டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அந்த சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறப்ப அந்த ப்ரைஸ் வந்து ஏறிடும். இதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இப்போ டிமாண்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இப்போ வாங்க, ஏன் ஒரு கம்பெனி தங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த கம்பெனி பேர் வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அவங்கள வந்து தங்களை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அடிஷ்னலாக 1 crore தேவைப்படுது, ஆனால் அவங்கள்ட்ட கைவசம் வந்து 50 lakhs தான் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக 50 lakhs தேவைப்படுது. அந்த 50 lakhs-ஐ நம்ம பப்ளிக் மூலிமா அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அவங்க வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 rupees லான்ச் பண்ணுறாங்க, அதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போ வந்து 5 lakhs ஷேர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு 50 lakhs வந்து கிடச்சிருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து 1000 ஷேர்ஸ் வாங்குறீங்க. ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அது வந்து நல்லா க்ரோத்தும் அடைஞ்சிருது. இப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ ஃபேஸ் வேல்யூலேருந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு 15 சேஞ்ச் ஆயிடுது.
இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 10,000 வந்து அது 15,000 மாறிடுது. ஸோ இப்போ உங்களோட ப்ராஃபிட் வந்து 5,000. இது மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக இன்வெஸ்டருக்கும் அவங்களோட கெயின் வந்து ஏற்படும். இப்போ கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா. இதுவே கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து அது நெகட்டிவாகவும் மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து 10லேருந்து 6 மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 வந்து 6,000 மாறக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ உங்கள் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும்னா என்னென்ன பேசிக் க்ரைட்டீரியா வேணுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ முதல்ல உங்கள் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்னால அப்ரூவ் பண்ண பிஸ்னஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 3 வருஷத்துக்காவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி அதுக்கு டேக்ஸும் கட்டிட்டு அதோட ரெக்கார்ட்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன். இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணுற கம்பெனியோட டோட்டல் ஷேர் ப்ரைஸ் வந்து 25 crores குறையாமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 50 lakhs ஷேரை வந்து லான்ச் பண்ணுறீங்க. ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 50 rupees இருக்குது. அதை மல்டிப்ளை பண்ணும்போது 25 crores கிடைக்குது. ஸோ அது குறையாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்எஸ்சியில் இல்லை பிஎஸ்சியில் உங்களால் லான்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பெய்டப் கேபிட்டல். இப்போ பெய்டப் கேபிட்டல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக பப்ளிக்கு நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்க, அதாவது ஐபிஓ. அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணும்போது அது குறைஞ்சது உங்களோட ப்ரைஸ் வந்து 10 crores குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் இருக்கணும். அப்புறம் உங்களோட நெட்ஒர்த் வந்து 1 கோடிக்கும் குறையாமல் இருக்கணும். இப்போ உங்கள் கம்பெனியோட நெட்ஒர்த் சொத்து மதிப்பையும் கடனையும் கழிக்கும் போது 1 கோடி கம்மியாக இருந்தால் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டே பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் க்ரைட்டீரியா. இன்னும் இந்த மாதிரி நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் உங்களால் லிஸ்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டிமேட் அக்கௌண்ட் கூட லிங்காக இருக்கணும். இன்பிட்வீனில் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இருப்பாங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ், அவங்க வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. ட்ரேடிங் மொத்தமும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா. இவங்க தான் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், அந்த புரோக்கர்ஸையும் அப்புறம் என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் அப்புறம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் மெயினான ஃபங்க்ஷனாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 18th century ஆரம்பித்த பிஎஸ்சி வந்து 7th largest ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்காங்க வேர்ல்டுலே. இது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையான விஷயம் தான். சரி, ஓகே. இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் கிருஷ்ணன்.